நேற்றைக்கு மதியம் இந்த அறிவிப்பு வருகிறது. அதுவும் டிராஃப்ட் பில், நேரடியான அறிவிப்பு கிடையாது. டிராஃப்ட் பில் எம்பிக்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. நீங்க படிச்சு பார்த்துட்டு நாளான்னைக்கு வந்து விவாதிக்கலாம். ஒரே நாள் 2 நாள்ல விவாதிச்சு பில்ல பாஸ் பண்ணலாம். முழுமையான தகவலும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்ப இது வந்ததுதான் செய்திகள்ல வருது. இந்த டிராஃப்ட் பில்லோடைய 7-8 பக்கங்கள் தான் செய்திகள்ல வருது. இது வருவதற்கு முன்பே காலையிலேயே, நேற்று காலையிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த ஆபத்தை விளக்கி வீடியோ வெளியிட்டு விட்டார். டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரைகிற தொடர்பாக அரசியல் சட்ட திருத்தத்தை இந்த தொடர்ல புல்டோஸ் பண்ண போறாங்க. முதல்ல இருந்து இது பத்தி நம்ம தொடர்ந்து எச்சரிச்சோம். நான் ஒன்றிய பாஜக அரசுக்கும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் முக்கியமா ஒன்று சொல்லிக்கிறேன். நடக்க இருக்க நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல எங்க எம்பிக்கள் கலந்துப்பாங்க. தமிழ்நாட்டை பாதிக்கிற மாதிரியோ வட மாநிலங்களுக்கு அரசியல் வலிமையை மேலும் வாரி வழங்குற மாதிரியோ ஏதாவது நடந்தா தமிழ்நாட்டில் இருக்க நாங்கள்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும். தமிழ்நாடு தனது எதிர்ப்பை கடுமையாக காட்டும். ஒவ்வொரு குடும்பமும் தெருவில் வந்து உட்காருவோம். தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற என்னுடைய தலைமையிலேயே மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம். இது தேர்தல் காலம்தான். இவங்க கவனம் அதில் தான் இருக்கும். நம்ம டெல்லியில் சைலண்டாக தமிழ்நாட்டோட தொகுதி மறுவரையை பண்ணிடலாம்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. சொல்கிறேன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் பேரியக்கத்தின் தலைவர். நீங்கள் இதுவரை பார்க்காத தமிழ்நாட்டை பார்க்க வேண்டியிருக்கும். 50-60களில் பார்த்த பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். இவன் என்ன மிரட்டுகிறான்னு நினைக்காதீங்க. நான் உங்களை எச்சரிக்கிறேன். நான் எச்சரிக்கிறேன், த்ரெட்டன் பண்றேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா கூட அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அதுதான் அவர் சொல்லக்கூடிய செய்தி. ஏனென்றால் இது நேற்றைக்கு தொடங்கிய பிரச்சனை அல்ல. ஒரு வருடத்துக்கு முன்பே ஃபேர் டீலிமிட்டேஷன் என்று எச்சரித்து அதற்கான கூட்டமைப்பை நாடு தழுவிய அளவில் உருவாக்கி அனைவரையும் சென்னைக்கு வர வைத்து, உங்க ஊருக்கும் நான் வரேன், எல்லாருக்கும் நம்ம பிராந்திய அளவில் இதனுடைய முக்கியத்துவத்தை, இதனால் ஏன்னா இந்த டீலிமிட்டேஷன் என்பதோ சரி, நீட்டோ சரி, இந்த மாதிரியான வேலைகளை பாஜக செய்யும் போது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான பிரச்சனையாக அவர்கள் உருவாக்குவதில்லை. இதில் வந்து ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையை கடைபிடித்து இதில் பாதி பேர் பலனடையும் விதத்திலும் பாதி பேர் அந்த நட்டத்தை அனுபவிக்கும் விதத்துல மாத்தி விட்டுட்டு இவனுங்க வேடிக்கை பாக்குறாங்க. அடிச்சுக்கிறது யாருன்னா பயனடையக்கூடிய மாநிலங்கள் சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணுது. பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் வந்து யாரை நோக்கி கேள்வி எழுப்புவதுன்னு ஒரு குழப்பத்துல இவங்க கொண்டு போய் விட்டுறாங்க. உதாரணத்துக்கு நீட் சொல்லலாம். நீட்னால வெஸ்ட் பெங்காலுக்கு என்ன பிரச்சனை? எதிர்க்கட்சி தான் ஆட்சியில். உண்மையில் கேரளா, பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் கோரியதன் அடிப்படையில் தான் நீட்டுங்கிற ஒரு தேர்வே வந்துச்சு. நாடு தழுவிய ஒரு தேசிய நுழைவுத் தேர்வை உருவாக்கித்தாங்க. எங்க ஊர் பசங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு கேட்க போய் தான் ஏன் நாம அப்படி ஒரு நுழைவுத் தேர்வு உருவாக்கக்கூடாதுன்னு உருவாக்கப்பட்டதுதான் நீட். இதே பிரச்சனையை தான் இங்கேயும் கொண்டு வந்துறாங்க. இதுல வந்து தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுகின்றன, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுங்கிற அந்த பழைய கான்செப்டை மீண்டும் கொண்டு வந்து வைக்கிறார்கள்.